ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நம்ம பிரபா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க, விஜய்க்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன். அனாமிகா வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அனாமிகா ஒரு பக்கம் இருந்தாலுமே அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் துரோகம் பண்ணணும்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்கு நான் பிரச்சனையாக நின்றக்கூடாது. அதனால் நான் தெளிவாக நான் யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன். நான் விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஐடியா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம விஜய் வந்து அதாவது விஜய்க்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. இப்போது நம்ம மகாவும் சூர்யாவும் பிரபா கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. எங்கள் பிரபா, நீ விஜய் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, அது எதுவுமே தெரியாமல் நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துடாத, பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பிரபா இருந்துட்டு, இங்கே பார்க்கா, விஜய் விஷயத்தில் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் பச்சை என்கிட்ட நடிக்கிறான் போல், என் மேலே காதல் இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு 2 பேரும் வேணும்னு சொல்லி நினைக்கிறான். அந்த மாதிரி ஒருத்தங்க கூட நான் வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, இங்கே மகா இருந்துட்டு, ஐயோ பிரபா, சொல்கிற வரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதுங்கா, சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். விஜய் நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு அதே தான், அந்த புராணத்தை தான் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் அம்மா மகா இருந்துட்டு, என்னங்க இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமே பேசுகிறா, எப்படிங்க இவளுக்கு புரிய வைக்கிறது? உடனே இவ டிவோர்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னா அவளோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுமே. விஜய்மே மனசளவில் பிரபாவை தான் நேசிக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கூட காதால் கேட்கவே மாட்டேங்கிறா. அவள் பாட்டுக்கு திடுப்புன்னு என்னென்னமோ முடிவு எடுத்துகிட்டு ரொம்பவே வேகமாக பேசிட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. இப்போ எப்படிங்க, என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் நம்ம சூர்யா இருந்துட்டு, சரி மகா, நீ ப்ரெஷர் ஆகிக்காத, நான் பார்த்துக்கிறேதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூர்யா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் அனாமிகாவுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து நகை எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக கடைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. உனக்கு பிடிச்ச டிசைன் எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ண அனாமிகா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே நம்ம அனாமிகா இருந்துட்டு, ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் வந்து எப்படியாவது இந்த அனாமிகா வாயாலேயே அவள் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்த ப்ரூவ் பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எப்படியாவது இன்றைக்கி உண்மையை வெளிவர வச்சிடலான்னு பார்த்தா நம்ம போட்ட வழியில் சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இப்போது உடனே அனாமிகா இருந்துட்டு விஜயை கூப்பிட்டு, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அனாமிகா, நீ தான் போட்டுக்கு போகிற, இங்கே பாரு, உனக்கு பிடிச்சதா நீ வாங்கி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பிரபா பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. விஜயை நம்ம ஒரு ஒரு நாள் வந்து நம்ம அவரை வந்து எவ்வளவோ நேசித்தோம், அவர் கூட எப்படியெல்லாம் வாழலாம்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல. எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அந்த கடவுள் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரபா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மகா இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரபா வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது நம்ம பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக விஜய் வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியாவை சூர்யா கிட்டேயுமே சொல்கிறாங்க. சூர்யா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டேயுமே ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நகை எடுக்க போன அனாமிகா, அவங்க அப்பா எல்லாருமே, அவங்க அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சூர்யாவும் மகாவும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான். அவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது சூர்யாவுக்கு தெரிஞ்ச டாக்டர், ரொம்பவே பழக்கம் வாய்ந்தவங்கன்னு கூட சொல்லலாம். அவங்கள தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம மகாவும் சூர்யாவும் டாக்டரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. கரெக்டாக அப்போ தான் அனாமிகா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்ததும் இங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இங்கே டாக்டர் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கவும், டாக்டரை பார்த்த அனாமிகாவுக்கு அப்படியே படபடன்னு வருது. ஐயோ, இந்த மகாவும் சூர்யாவும் டாக்டரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? டாக்டர் நம்மளை செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்களே, எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் ஆகிடும். அதுக்கப்புறம் விஜயை விட்டு விலக வேண்டியதாகிடும், இந்த வீட்டை விட்டுமே துரத்திடுவாங்களே. ஐயோ, என்ன பண்ணுறது? அனாமிகா, ஏதாவது மாஸ்டர் பிளான் போடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மகா இருந்துட்டு அனாமிகாவை பார்த்து, இருடி, உனக்கு இனி இந்த வீட்டில் உனக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் இல்லை. டாக்டர் வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லையான்ற விஷயத்த இப்போ எல்லார் முன்னாடியும் போட்டு உடச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இருக்குது, பிரபாவோட வாழ்க்கையை காப்பாற்றி ஆகணும், அவன் அவசரப்பட்டு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்து வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம மகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது
நம்ம சூர்யா இருந்துட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா இவங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர், இவங்கள போகிற வழியில் பார்த்தேன், அப்போ நம்ம வீட்டுக்கும் சும்மா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அவங்களுக்கு ஏதாவது டின்னர் இது ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், உடனே டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மகா இருந்துட்டு அதான் அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்க, குழந்த எவ்வளோ க்ரோத்தில் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கூட அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு மகா சொல்லவும், உடனே அனாமிகா இருந்துட்டு வேண்டாம், நான் அதெல்லாம் கிட்டில் செக் பண்ணி பார்த்துட்டேன், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே செக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டி அந்த மாதிரி ஏதாவது வந்துடும், வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மறுக்க பார்க்குறாங்க. உடனே சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு அனாமிகா, அது என்ன டிஸ்டி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்கள் அனாமிகாவை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உடனே டாக்டர் இருந்துட்டு இங்கே அனாமிகா கையை பிடிச்சும் பார்க்குறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போது அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சு போகுது. செக் பண்ணியும் பார்த்துட்றாங்க. இப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க, டாக்டர் குழந்தை எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல, அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும், இங்கே டாக்டர் இருந்துட்டு எல்லாருக்கும் ஒரே பதில் தான், அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம மகாவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, அனாமிகாவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு சோழி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், இந்த விஜய் நம்மளை பொழந்து கட்டிடுவான், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு அவன் நமக்கு சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான், ஆனால் இப்போது அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அடியாக நமக்கு பெரிய அப்பா வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனாமிகா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு பயங்கரமாக முறைக்கிறாங்க, அதே சமயம் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம பிரபா இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி தான், இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த அனாமிகா எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரபாவுமே நினைக்கிறாங்க. அதே சமயம் எங்கள் அனாமிகாவுக்கு படபடன்னு இருக்குது. உடனே விஜய் பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க அனாமிகாவுக்கு, என்னடி குழந்தை விஷயத்தை வச்சு நீ இதே வீட்டில் இருந்துடலாம், என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு சொல்லி பிளான் போட்டல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் மனசு ஃபுல்லாகவே பிரபா மட்டும்தான் இருக்கா, இந்த விஷயத்த உன் வாயாலேயே வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நான் நடித்தேன், ஆனால் என்னால் முடியல, மகா அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து எப்படியோ உன்னுடைய கொட்டத்தை அடக்கிட்டாங்க, நீ மறைச்சி வச்சுருந்த, நீ பொய் சொன்னல ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு, இப்போது அது உண்மை இல்லை பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், அனாமிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது நீங்கள் என்கிட்ட நடித்து தான் செஞ்சிங்களா விஜய் அப்படின்னு சொல்லவும், ஆமாடி, உங்ககிட்டலாம் நடிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க, நீ பொய் சொல்லி குடும்பத்தவே ஏமாத்துற, நான் பண்ணதில் எந்த ஒரு தப்புமே இல்லையே, உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் நான் நடிக்கவும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்கிறாங்க. இப்போது விஜயோட மனசையுமே நம்ம பிரபா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. மகா இருந்துட்டு பிரபா கிட்ட, இங்கே பாரு பிரபா, விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் மனசு ஃபுல்லாகவே நீ தான் நிறைஞ்சு இருக்க, நீங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், இனி இந்த அனாமிகா அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அனாமிகாவோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, அதாவது எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா அதுக்காக வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா, விஜய் இது அனாமிகா கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லவும், உடனே எங்கள் தாத்தா பாட்டி இருந்துட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணன்னு எதுவுமே இல்லையா, ஒரு பிள்ளைய பெத்தங்க அப்படின்னா அதுங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அப்படி வளர்ந்துருச்சுங்க, ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிக்கணும், அது ரெண்டுமே இல்லை, என்னதான் பொண்ணு வளர்த்துருக்கீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க, இதுக்கப்புறம் அனாமிகாவுக்கு இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அனாமிகாவை அவங்க அப்பா அம்மா கூடவே துரத்தி விட்டுடுறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு பிரபா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு பிரபா, என் மனசு அளவில் நான் உனக்கு துரோகம் நினைக்கல, என்னென்னமோ நடந்துருச்சு, ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுப்ப, என்னுடைய காதலை ஏற்றுப்பன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து நம்ம பிரபா கிட்ட சொல்லவும், பிரபா அப்படியே வெக்கப்படுறாங்க. விஜய்க்கு பயங்கர ஹாப்பி. உடனே மகா இருந்துட்டு, விஜய் நீங்கள் நினச்சது இனிமேல் நடக்க போகுது, நீங்களும் பிரபாவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் விஜயும் பிரபாவையுமே வாழ்த்துறாங்க. 2 பேரும் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சூர்யாவுக்கு வந்த ஃபாரின் ஆர்டரையுமே செய்யணும் அப்படின்றதுக்காக அது நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், டைமே இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி சூர்யாவும் மகாவும் அந்த வேலையை ஸ்டார்ட் செய்யறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம பிரபாவும்
விஜயும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரபா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த விஷயம் லேட்டாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் விஜய். அந்த முடிவில் தான் நான் இருந்தேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரபா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக நம்ம விஜய் கேட்குறாங்க. எப்படியோ எல்லாமே நீ நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.